பாலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிக்க ஐநா வாக்கெடுப்பு. இஸ்ரேல் பாலஸ்தீன் இடையிலான நீண்டகால மோதலுக்கு தீர்வு காண முயலும் நியூயார்க் பிரகடனத்தை ஆதரித்து ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் இன்று வாக்கெடுப்பு நடைபெற்றது. ஐநாவில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க கோரும் நியூயார்க் பிரகடனத்திற்கு ஆதரவாக இந்தியா வாக்களித்துள்ளது. நியூயார்க் பிரகடனத்திற்கு ஆதரவாக 142 நாடுகளும் எதிராக 10 நாடுகளும் வாக்களித்த நிலையில் தீர்மானம் நிறைவேறியது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஹங்கேரி, அர்ஜென்டினா உள்ளிட்ட நாடுகள் இந்த பிரகடனத்துக்கு எதிராக வாக்களித்தன. இஸ்ரேல், ஹமாஸ் இடையே கடந்த 2023 முதல் போர் நடைபெற்று வருகிறது. காசாவில் இஸ்ரேல் நடத்திய போரில் இதுவரை சுமார் 64,000க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர். எனவே போர் நிறுத்தம் குறித்து சர்வதேச அளவில் இஸ்ரேல் மீது அழுத்தம் அதிகரித்துள்ளது. மேற்காசிய நாடான இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தொடர்பாக ஐநாவின் உயர்நிலைக் கூட்டம் கடந்த ஜூலை மாதம் நடந்தது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் புறக்கணித்தன. இந்த கூட்டத்தை தொடர்ந்து பாலஸ்தீன பிரச்சினைக்கு அமைதியான தீர்வு மற்றும் இரு தனித்தனி நாடுகளே தீர்வு என்ற தலைப்பில் நியூயார்க் பிரகடனம் என்ற 25 பக்க ஆவணம் வெளியிடப்பட்டது. அந்த பிரகடனத்தில் பாலஸ்தீனத்தின் காசாவில் போரை நிறுத்த வேண்டும், காசாவிலிருந்து இஸ்ரேலிய படைகளை முழுமையாக திரும்ப பெற வேண்டும், காசாவை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு அனைத்து பிணை கைதிகளையும் விடுவித்து அதன் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. காசாவில் பொதுமக்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களையும் இது கண்டிக்கிறது. இந்நிலையில் நியூயார்க் பிரகடனத்தை ஆதரித்து ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் இன்று வாக்கெடுப்பு நடைபெற்றது. ஐநாவில் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க கோரும் நியூயார்க் பிரகடனத்திற்கு ஆதரவாக இந்தியா வாக்களித்துள்ளது. நியூயார்க் பிரகடனத்திற்கு ஆதரவாக இந்தியா உள்ளிட்ட 142 நாடுகள் வாக்களித்துள்ளன. அதன்படி தீர்மானம் நிறைவேறியது. நியூயார்க் பிரகடனத்திற்கு எதிராக 10 நாடுகள் வாக்களித்துள்ளன. அமெரிக்கா, இஸ்ரேல், ஹங்கேரி, அர்ஜென்டினா, பப்புவா நியூகினியா, பராகுவே, டோங்கா உள்ளிட்ட நாடுகள் இந்த பிரகடனத்துக்கு எதிராக வாக்களித்தன. 12 நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் தவிர்த்துள்ளன. வரும் செப்டம்பர் 22ஆம் தேதி நியூயார்க்கில் நடைபெறவிருக்கும் ஐநா உச்சி மாநாட்டிற்கு முன்னதாக இந்த வாக்கெடுப்பு நடைபெற்றுள்ளது. இந்த உச்சி மாநாட்டிற்கு ரியாத் மற்றும் பாரிஸ் இணைந்து தலைமை தாங்குகின்றன. இந்த உச்சி மாநாட்டில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் பாலஸ்தீன அரசை முறையாக அங்கீகரிப்பதாக உறுதியளித்துள்ளார். இதற்கிடையே பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் ஒரு புதிய யூத குடியிருப்பை அமைக்கும் விழா நடைபெற்றது. அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு, இனி ஒருபோதும் பாலஸ்தீனம் என்னும் நாடு அமையாது, இந்த இடம் எங்களுக்கு சொந்தமானது, பாலஸ்தீன நாடு இருக்காது என்ற எங்கள் வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றப் போகிறோம், நாங்கள் எங்கள் பாதுகாப்பை உறுதி செய்வோம் என்று பேசியுள்ளார்.